இனிக்குதையா. என் இதயமெல்லாம் இனிக்குதையா. இன்றைய வாழ்த்து நிகழ்ச்சி வழியாக கர்த்தர் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளில இந்த வேத வசனங்கள் வழியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 17வது அதிகாரம் 26 30 வசனங்களே இந்த நாளை நம்ம வாசிக்க கேட்போம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்களுக்கு தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படி அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களில் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாராயிருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் போன்று நாம் நினைக்கலாகாது. அறியாமல் உள்ள காலங்களிலே தேவன் காணாதவர்கள் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிட்டு இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். மிக அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஒரு வருஷம் கூட இந்த நாளில கேட்ட வசனத்தின்படி கர்த்தர் ஆண்டவரே, உமது பிள்ளைகள் ஆண்டவரே உமது கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வசனத்தை கேட்டதான குடும்பத்துல கர்த்தர் ஆண்டவரே, நீ அறியாமல் உள்ள காலங்களில் காணாதவர்கள் போல் இருந்தீர். இன்றைக்கு அவர்கள் எல்லாம் உம்மை அறியும்படியாக ஆண்டவரே அப்பா உமது அறிந்த அந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் ஒவ்வொருவரும் ஒரு விடுதலை கொடுப்பீராக. குமாரன் விடுதலையாக்கின மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னவரே, இன்றைக்கு ஆண்டவரே அறியாமல் ஆராதிக்கிற அநேக பிள்ளைகள் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள். அறியாமலேயே கர்த்தர் உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள், பக்தி வைராகியம் உள்ள ஜனங்கள் கர்த்தர் ஆண்டவரே உம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துங்க. உமது சத்தியத்தை அறிந்து கொள்ளவோ சத்தியத்தினால அவர் எண்ணங்களை சிந்தனைகள் எல்லாம் புதிதாக்கும்படியாக கர்த்தர் அவளை செய்கிற காரியங்களிலே கர்த்தர் ஒரு புதிய பலன், புதிய நம்பிக்கை உண்டாக்கும்படியா கூட இந்த நாளில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கணவன் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர் பிள்ளைகளுடைய ஆண்டவரை படிக்கிற எல்லா பாடங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து ஆண்டவரை புத்தி உள்ளவர்களா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் என் ஜீவன் நல்ல பிதாவே. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை தெளிவுபடுத்தி கர்த்தர் சத்தியத்தில் நடப்பார். ஆமென்.